சிம்பிளா, ஈஸியா ஹோட்டல் ஸ்டைல்ல சிக்கன் யக்னி புலாவ். அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் ரைத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து குக்கர்ல பண்ணுறதுனால 20 நிமிஷத்துக்குள்ள நீங்க பண்ணிறலாம். இது வந்து லஞ்சுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டான காம்பினேஷனா இருக்கும். ஹை புரோட்டீன் சொல்லலாம் சிக்கன்ல. அப்படிங்கும்போது கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற குழந்தைகளுக்கு இத குடுக்கலாம். இதுக்கு முதல்ல 2 கப் பாசுமதி அரிசி எடுத்துட்டு, நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்படி இல்ல அப்படின்னா, நீங்க ஜீரா ரைஸ் எடுத்துக்கலாம். ஸோ, அது நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா, ஒரு 3 கப் தண்ணி ஊத்திட்டு அப்படியே வச்சுருங்க. இல்ல அப்படின்னா நார்மலா அளவில்லாம கூட அப்படியே ஊத்தலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஸோ, இதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கர்ல எண்ணெய், அதுக்கப்புறமா நெய் போட்டுக்கலாம். யூசுவல் பிரியாணிலேருந்து வித்தியாசம்னா, ஷஜீரா, அதுக்கப்புறமா கொத்தமல்லி விதை, கருப்பு ஏலக்காய் போடுவோம். அதுக்கப்புறமா சோம்பு, பட்டை, கிராம்பு, நார்மல் ஏலக்காய், பே லீஃப் இதெல்லாமே நார்மல் தான். ஸ்டார் அனீஸ் எல்லாம். இப்போ வெங்காயம் 2 வெங்காயம், பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏத்த மாரி நீங்க போட்டுக்கணும். ஸோ நல்லா வதங்கணும். கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 4 போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி ஒரு 1 இல்லன்னா 2 தக்காளி போதும். ஓரளவுக்கு ஃபைனா ஸ்லைஸ் பண்ணி நீங்க போட்டுக்கங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணணும். லைட்டா பச்சை வாசனை போனா போதும். இதில கொத்தமல்லி தழையும், நம்ம புதினா, அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். உப்பு, மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள். இத போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஸோ ஒரு ஃபேமிலி அப்படின்னா, ஒரு 4 பேத்துக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வரும். 3லேருந்து 4 பேத்துக்கு. இப்போ நல்லா சிக்கன மஞ்சத்தூள், உப்பு போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதில போட்டுருவோம். தேவைப்பட்டா 1 டேபிள் ஸ்பூன் நம்ம பட்டரும், நெய்ய போட்டு தனியா ரோஸ்ட் பண்ணி கூட நீங்க போடலாம். ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இத வந்து வேக வைக்கணும். எக்ஸ்ட்ரா நீங்க வந்து கேரட், பச்சை பட்டாணி எல்லாம் நீங்க தேவைப்பட்டா போட்டுக்கலாம். இப்போ தயிர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3/4 கப் தயிர் நம்ம ஊத்தியிருக்கோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யக்னி புலாவோட அந்த ரிச்னஸ்க்கு ரொம்ப முக்கியமானது. யூசுவல் பிரியாணியில சஜீரா போட மாட்டோம். கொத்தமல்லி விதை போட மாட்டோம். அதே சமயம் தயிர் 1 டேபிள் ஸ்பூன் ஊத்துவோம். இல்ல ஊத்தாம கூட பண்ணலாம். இதுக்கு தயிர் ரொம்ப முக்கியம். ஒரு தேவையான அளவு தண்ணி. 1 கப் தண்ணி ஊத்துனோம் அப்படின்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 விசில் விட்டாவே போதும். அந்த சிக்கன் வந்து நல்ல ஜூஸியாவும், டெண்டராவும் வெந்துரும். நாட்டுக்கோழியா இருந்தா ஒரு 3 விசில். ஸோ, இத வந்து 2 விசிலுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டு எடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு அரிசிய போடுவோம். எக்ஸ்ட்ரா அந்த லெமன் வந்து நம்ம பிழிஞ்சு விடுவோம். தண்ணி அப்படிங்கிறது, நீங்க இந்த சிக்கன் வந்து தண்ணியில தான் இருக்கணும். சிக்கன் வந்து ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அந்த தண்ணியோட அளவும், அந்த ரைஸோட அளவும் ஈக்குவலா இருந்ததுனாவே போதும். அப்படி இல்லன்னா வேணா நீங்க எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்தலாம். ஆனா இந்த தண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த மாரி தான் அளவு இருக்கணும். ஸோ நல்லா கொதிச்சு வரணும். கரம் மசாலா எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டா போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. இது வந்து சாதத்துக்கு. மசாலாவும், அந்த உப்பும். இப்போ இந்த ஸ்டேஜில 2மே ஈக்குவலா இருக்கும். ரைஸா இருக்கட்டும், சிக்கனா இருக்கட்டும், அந்த தண்ணியா இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து மூடி 1 வந்து ஹை ஃப்ளேம்ல, 2 வந்து லோ ஃப்ளேம். அப்படி வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறமா ரைத்தா பண்ணிக்கலாம். நான் வந்து வெள்ளரிக்காய் ரைத்தா தான் பண்றேன். நீங்க வந்து இதிலேயே தக்காளி, அதுக்கப்புறமா வந்து புதினாலாம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எடுத்துக்கலாம். விதை வந்து ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா சாப்பிடும்போது ரிமூவ் பண்ண வேண்டியதில்ல. ரொம்ப நேரம் வச்சிருந்தா இந்த விதைய ரிமூவ் பண்ணணும். எதுக்காக அப்டின்னா, அதில வந்து தண்ணி வந்து விட ஆரம்பிக்கும். அதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்ல. ஸோ நீங்க விதைய டோட்டலாவே ரிமூவ் பண்ணணும் அவசியமே இல்ல. ஃப்ரெஷ்ஷா செய்யும்போது. ஆனியன் ரைத்தாவும் நல்லாருக்கும். இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் மட்டன் யக்னி புலாவ் போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளா, அதாவது அல்சர் இருக்கிறவங்க கூட சாப்பிடுற மாதிரி ஒரு ரெசிபி, வெயிட் லாஸ் அப்படின்னு போம்போது சாப்பிடலாம். இப்போ தயிர், ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. சுகர் தேவைப்பட்டா போடலாம். ஆப்ஷனல் தான், ஹோட்டல்ல போடுவாங்க. புளிக்காம இருக்கிறதுக்காக. இப்போ வெள்ளரிக்காய் போட்டுருவோம். ஃபைனலா பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை. தாளிச்சு போடலாம். பட் அவசியம் இல்ல நமக்கு. எக்ஸ்ட்ரா மிளகுத்தூளும், வறுத்த ஜீரகத்தூளும். ஸோ அவ்வளோதான். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஹோட்டல் ஸ்டைல்ல. இதையும் நம்ம எடுத்து பார்க்கலாம். அப்படியே மலர்ந்திருக்கும். உதிரி உதிரியா இருக்கும். ஜூஸியாவும், டெண்டராவும் இருக்கும். ரைஸா இருக்கட்டும், அதே சமயம் சிக்கனா இருக்கட்டும்.
ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை 19 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். அதுலேயுமே 8000 ரெசிபிஸ் இருக்குது. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸ்.